FTPOs எல்லாருக்கும் வணக்கம். ஒரு செமையான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதை பற்றி பேசணும்னா, கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்த மாதிரி தளபதியை ஸ்க்ரீனில் திரும்ப பார்த்துட்டோம். ஆமாம், சச்சின் ரீரிலீஸில் தளபதியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். சூப்பராக இருக்காரு தளபதி, அவ்வளோ க்யூட்டாக எங்கள் அண்ணன் பாரு 25 வயசு பையன் மாதிரி செம்மையாக இருக்காரு அப்படின்னு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான். ஆமாம், சச்சின் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2005 வந்த படம் இப்போ 2025 வந்திருக்கு. ஆமா, உன் பேர் என்னடா? சச்சின். செம்மையா இருக்காருங்க, செம்ம கியூட்டா இருக்காரு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. இன்னைக்கும் பொண்ணுங்கள்லாம் பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி ஒரு தளபதி அன்னைக்கே இருந்திருக்காரு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காரு. எப்படிங்க இந்த மனுஷன் இப்படியே இருக்காரு அப்படின்னு யோசிக்க வைக்குது. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருந்தது. சே, தளபதி இன்னும் ஒரே ஒரு படத்துல தான் பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோமா, இனிமே பார்க்க முடியாதா அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கஷ்டத்துல இருந்தப்போ, ஆஹா இல்ல இனிமே தளபதியோட 68 படங்களையும் நாங்க ரீரிலீஸ் பண்ணுவோன்ற அளவுக்கு சச்சினோட ரீரிலீஸ் செம்மையா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீக் தளபதியோடைய திருவிழா, தளபதி கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க சச்சினை. நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ஓப்பனிங்ஸ், அதுவும் அந்த பாட்டுக்கெல்லாம் போட்டு பயங்கரமா செம்மையா வைப் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது நம்மளால. அதுலயும் வசீகரா பாட்டுக்கு ஜெனிலியா ஆடுற அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது தோணும், ஒரு சில விஷயங்கள் தோணும். அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். காலேஜ் பியூட்டி, ட்ரீம் கேர்ள். அதுக்கப்புறம் நம்ம வடிவேலு அவர்களுமே அந்த கில்லி பாட்டு போட்டுட்டு ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது, சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது எல்லாமே இப்ப எப்படி இந்த கனெக்ட் LCU கனெக்ட் அந்த மாதிரி கனெக்ட்லாம் வைக்கிறது, அது அப்பவே தளபதி பண்ணியிருக்காரு. செம்மையான சின்ன சின்ன நுவான்சன்ஸ் கூட ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ சச்சின் எல்லாருக்கும் ஏத்த ஒரு மூவினா சத்தியமா ஏத்த மூவி தான். அந்த காலத்துல தளபதி இப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் பார்க்காம போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்கல்ல. ஸோ கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான என்டர்டெயின்மெண்டான மூவியா நம்ம கண்டிப்பா சச்சின் சொல்லலாம். சச்சின் மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல குட் பேட் அகலி சரியான போடு போட்டுட்டு இருக்கு, பட்டையை கிளப்பிட்டு இருக்கு வசூல்ல. எல்லாரும் வாவ், இது வரைக்கும் தளப்படத்துல இல்லாத வசூல் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அங்கேயும் கூட ஒரு சில ரசிகர்கள் அந்த போட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க வடை சுட்டுட்டு இருக்கீங்க, தலைப்படம் இவ்வளோ வசூல் ஆகல, அதுவும் தளபதி வெளியே போற நேரத்துல தான் தலையோட படம் இப்படியே பெருசா செலிப்ரேட் ஆகணுமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த வசூல்லாம் போய் அப்படின்னு சொன்னாலுமே கூட தளப்படத்துக்கு ஈக்குவலா அந்த பெர் டே டிக்கெட் சேல் ஆகிற அளவுக்கு சச்சினோட ரீரிலீஸ் பயங்கரமான ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குதுனே அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் குட் பேட் அகலி சரியான செக்கப்போடு போடும்போது, தளபதி படம் இல்லையே நாங்கள் மிஸ் பண்றோமே, அந்த வெர்சஸ் காணாம போச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு பக்கம் தளபதி படம், இன்னொரு பக்கம் தளப்படம், அப்படி தமிழ்நாட்டில் அந்த ஒரு காம்போ இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு தளபதியோட ரீரிலீஸை செம்மையா நம்ம ரசிகர்கள்லாம் கொண்டாடுறத சூப்பரா பார்க்க முடியுது. இப்படி எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த படத்துல இருக்கவங்க இதை பத்தி சொன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும்ல. அப்படிதாங்க ஜெனிலியா ஒரு 1 minute வீடியோ கிளிப் விட்டுருக்காங்க. அவங்க செம அழகா கியூட்டா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹாய், நான் தான் உங்க ஷாலினி பேசுறேன், அது டபுள் ஐ ஷாலினி பேசுறேன் அப்படி சொல்லிட்டு சச்சின் ரீரிலீஸுக்கு நீங்க கொடுக்குற அந்த வரவேற்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஸோ எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அப்படியே மனம் நெகிழ்ந்து போய் ஜெனிலியா அவங்க பேசியிருக்காங்க. இன்னைக்கு தாங்க நஸ்ரியாவோட அந்த சின்ன சின்ன கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, வாவ் இவ்வளோ அழகா இருக்காங்களா, இப்படி ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்களாம் நஸ்ரியாவை பார்த்து வளர்ந்தவங்க, நாங்களாம் ஜெனிலியாவை பார்த்து வளர்ந்தவங்க. ஏன்னா நஸ்ரியாவுக்கு முன்னாடியே ஜெனிலியா இந்த மாதிரி பல விதமான கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் குயின்னே நம்ம கண்டிப்பா ஜெனிலியா அவங்கள சொல்லலாம். அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களோட ஆக்டிங், அது துள்ளி குதிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், வெக்கப்படுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அழகா இருக்கும். அதுலயே அந்த வசீகரா சாங்காகவே நீங்க இந்த படத்துக்கு போகலாம். அவங்க அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் போட்டு அதை இழுத்து விடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வடிவேலு தளபதி காம்போ நம்ம மெர்சல்ல பார்த்துருப்போம்.
ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ்ல மட்டும் இருந்திருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கரமான ஃபன்னான காம்போவா இருந்திருக்குது பாருங்களேன். எப்படி வந்து வடிவேலுவும் பார்த்திபனும் சேர்ந்தாலும் ஒரு மாதிரி காம்போ வந்து அது ஒரு காமெடி குண்டக்க மண்டக்க அந்த மாதிரி ஒரு காமெடி எல்லாம் இருந்திருக்குமோ, அந்த மாதிரி குண்டக்க மண்டக்க காமெடி எல்லாம் இந்த சச்சின் படத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் போல அந்த டைம்ல. ஆனா நமக்கு பெருசா நமக்கு தெரியல. சச்சின் வந்து நம்ம பெருசா எல்லாரும் பார்த்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியல. வாவ், தளபதி வந்து இந்த அளவுக்கு கியூட்டா செம்மையா எக்ஸ்பிரஷனோட செம்மையா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா நடிப்பாரா அப்படின்றதே சச்சின் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு தெரியலாம். ஸோ ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஸோ இந்த நேரத்துல எல்லாரும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இப்போ வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஜனநாயகனுக்கு அப்புறம் தளபதியை பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறீங்க, மிஸ் யூ அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா தளபதி வந்து எல்லாரும் மிஸ் பண்றோம். தளபதியோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். தளபதியோட டான்ஸ் சவுத் இந்தியாலே அப்படி ஒரு டான்ஸர் யாரும் ஒரு ஆக்டர்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தளபதி பாடுறத கண்டிப்பா கேட்டே ஆகணும் இல்லையா? ஒவ்வொரு படத்துலயும் தளபதி பாடினா அது அவ்வளோ கியூட்டா இருக்கும். ஏன்னா ஒரு ரசிகனுக்கு தான் தளபதியை பத்தி அவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தளபதியை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து ரசிச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர் ஒரு பெரிய பாதையை நோக்கி போறாரு. ஸோ அதுல வந்து செம்மையா போறதுக்கு தளபதி ரசிகர்கள் சார்பா நம்மளும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது தளபதியை அடுத்து எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 68 படங்கள் இருக்கு. 68 வருஷமானாலும் ஒவ்வொரு வருஷம் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து எல்லா படமுமே அந்தந்த காலத்துக்கு ஏற்ப செம்மையா இருக்கும். ஏன்னா தளபதி படம்னாவே அது குடும்பங்கள் கொண்டாடும் படமா தான் இருக்கும். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு குடும்பத்துல எல்லாருமே தளபதி ரசிகரா இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தளபதின்றவர் எல்லாரையுமே பிடிச்சி வச்சிருப்பாரு தன் நெஞ்சோட. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் எல்லா ரசிகர்களுக்கும் ஏத்த மாதிரி தான் தளபதி நடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட தளபதியை வந்து நம்ம வந்து ரொம்ப 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 மிஸ் பண்றோம். ஆனா தளபதி வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுட்டே இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். வெறும் 69 ஆட நிக்காம 100 படங்களுக்கு மேல நடிக்கணும். அந்த படங்களை எல்லாம் நாங்க பார்த்து கொண்டாடணும். ஏன்னா ஒரு பெரிய உச்சம் தொட்ட நடிகர். அவரை வந்து அப்படியே நாங்க விட்டுறக்கூடாது. அவரை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அவருடைய அந்த ஆக்டிங்கை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு திருவிழாவா எப்போ தீபாவளி பொங்கல் வந்தாலும் தளபதியோடைய அந்த படங்கள் பார்த்துட்டே இருக்கணுன்றது தான் எங்க எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. ஸோ அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா தெரியல. ஒருவேளை பின்னாடி ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, சச்சின் ரீரிலீஸ் எப்படி இருந்தது? ஸோ மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்த்ததா அப்படி தளபதியை அப்போ பார்க்காதவங்க இப்போ பயங்கரமா செலிப்ரேட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தளபதி பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிட்டு போங்க. டாடா, பாய் பாய்.